ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ராஸ்பெரி பையில் எப்படி ஓஎஸ் பூட் பண்ணுறேன்னு சொல்லி தர போகிறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் வந்து ராஸ்பெரி பைன்னு டைப் பண்ணுங்கள். அதில் வந்து ராஸ்பெரி பை டெக் லேர்ன் அண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இதில் இந்த பேஜில் டவுன்லோட்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம இந்த ராஸ்பியனுங்கிற ஓஎஸை நம்ம இது பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ராஸ்பியன்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே மொத்தம் 2 எண்ணம் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து ராஸ்பியன் ஸ்ட்ரெச் வித் டெஸ்க்டாப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் டவுன்லோட் ஜிப் ஆர் டொரண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் டொரண்ட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண அப்புறம் ஒரு ஜிப் ஃபைல் ஒன்று கிடைக்கும். அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஜிபிக்கு ஒரு ஃபைல் ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ரௌசரில் வந்து விண்டோஸ் 32 டிஸ்க் இமேஜர்னு ஒரு டைப் பண்ணுங்கள். அது கீழே வர அந்த சின்ன சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண அப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் இது சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இது சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி காமிக்கும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி வரும். இதில் வந்து MD5ன்னு சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரைட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டிவைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரர் மெசேஜ் காமிக்கும். அதாவது ஆல்ரெடி அந்த மெமரி கார்டில் எதாவது இருந்துச்சுன்னா அதை எரேஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்கும். நீங்கள் அதை இது கொடுத்துருங்க. இது ரைட் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள்.